Hi dear, welcome to SK Spoken English Academy and ஏகலைவா கலைக்கூடம். I am your சரவணகுமார். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட் 2 டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படிங்கிற வீடியோ தான் இல்லையா. அது ஆல்ரெடி பார்ட் 1 நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவோட ஃபார்மேஷன் என்ன, அப்ஜெக்டிவ்னா என்ன, அப்ஜெக்டிவோட ஃபார்மேஷன் என்ன, மோனோ அப்ஜெக்டிவ்னா என்ன, டை அப்ஜெக்டிவ்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ அப்ஜெக்டிவ் சிலேஃபை பண்ண முடிஞ்சதுன்னா அப்படின்னா அங்கே என்ன பண்ணணும், இஆர் சேர்க்க முடியாது, இல்லை இஎஸ்டி சேர்க்க முடியாது அப்படின்னா அந்த இடத்துக்கு என்ன பண்ணணும், மோர் அல்லது மோஸ்ட் யூஸ் பண்ணணும், அது எப்படி யூஸ் பண்ணணும் இதெல்லாம் பார்த்துருப்போம். இதே மோனோ அப்ஜெக்டிவ் வந்து என்ன பண்ணணும், நம்ம டேரெக்டாக இஆர் சேர்க்க முடியும் அப்படிலாம் பார்த்துருப்போம். அப்போ இர்ரெகுலர் அப்ஜெக்டிவ்னா என்ன, அப்போ அந்த அப்ஜெக்டிவ்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சேர்க்க முடியாது, இஆர் சேர்க்க முடியாது அப்படிலாம் வந்துச்சுன்னா அதில் என்ன பண்ணணும் அப்படி எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்போம் இல்லைங்களா, பார்ட் 1 போட்டிருப்போம். இன்றைக்கி பார்ட் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் பார்க்க போகிறோம், அதாவது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். இது மூலியமாக அப்படின்னா ரூல்ஸ் வச்சு இல்லைங்களா. ஸோ ஓகே, மொஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மாடல் இருக்குது. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் மொத்தம் 3 மாடல்ஸ் இருக்குது. 3 மாடல்ஸில் நம்ம எடுத்துக்கிட்ட மாடல்ஸ் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா டைப் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், டைப் ஏ அப்படின்னு எடுத்துருக்கோம். இப்போ டைப் ஏல என்ன வரும் அப்படின்னா பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் டிகிரி மட்டும்தான் வரும் இல்லைங்களா. அதாவது நம்ம சிம்பிளாக பிளைனாக சொல்லுவோம் அப்படின்னா பாசிட்டிவ் டைப்னா என்ன இருக்கும், பிளைன் சென்டென்ஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு ஆளை மட்டும் கம்பேரிசன் பண்ணால் அது பாசிட்டிவ் டிகிரின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்தோம் இல்லையா. ஹீ இஸ் ஏ குட் பாய் அப்படின்னா அது பாசிட்டிவ் டிகிரி இல்லையா. அது சி இஸ் ஏ டார்கேல் அப்படின்னா அவன் என்னது டார்கேலாக இருக்குது, அது ஒரு பாசிட்டிவ் டிகிரி இல்லையா. இப்போ இந்த டைப்பில் மாடல்ஸ் நம்ம வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடல் என்ன ஆகுனா பாசிட்டிவ் வித் கம்பேரிட்டிவ் வச்சு நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா. என்ன வச்சு பார்க்க போகிறோம், பாசிட்டிவ் அண்ட் கம்பேரிட்டிவ் வச்சு பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாடல்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா 2 டைப் இருக்குது. டைப் ஏன்னு ஒன்று கொடுத்துருக்கோம், டைப் பின்னு ஒன்று கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ இப்போ டைப் ஏல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாசிட்டிவ் டிகிரினா என்ன இருக்கணுமா, எந்த சென்டென்ஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும் ப்ளஸ் வேர்ப் இருக்கும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக என்ன இருக்கும் அப்படின்னா அசஸ் இருக்கும் இல்லைங்களா. என்ன இருக்கும், அசஸ் இருக்கும். அந்த அசஸ்க்கு நடுவில் என்ன இருக்கும், ஒரு அப்ஜெக்டிவ் ஃபார்மேஷன் இருக்கும் புரியுதுங்களா. ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும், அது டை அப்ஜெக்டிவாக இருக்கட்டும், இல்லை மோனோ அப்ஜெக்டிவாக இருக்கட்டும், இல்லை பாலி அப்ஜெக்டிவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு அப்ஜெக்டிவ் ஒன்று ஆனால் என்ன இருக்கும், அசஸ்க்கு நடுவில் ஒரு அப்ஜெக்டிவ் ஃபார்ம் இருக்கும் புரியுதுங்களா. ஓகே, லாஸ்ட் என்ன இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும் இல்லைங்களா. இதே கம்பேரிட்டிவாக நம்ம மாற்றும்போது என்னது, ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரியாக நம்ம மாற்றும்போது என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் போடணும் வழக்கம் போது. என்ன வந்து சப்ஜெக்டாக இருக்கும், ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக சேஞ்ச் ஆகும். என்ன வரும், ஓ போட்டிருக்கேன் ப்ராக்கெட்டில், இதோட மீனிங் என்னது, ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக சேஞ்ச் ஆகுது அப்படின்னு மீனிங். ப்ளஸ் என்ன வழக்கம் போல் ஓ போடுறோம், ப்ளஸ் இது என்ன இருக்குது, நாட்டு இல்லை அப்போ என்ன பண்ணணும், இங்கே நாட் சேர்க்கணும் புரியுதுங்களா. நாட்டு இல்லை அப்படின்னா நாட் சேர்க்கணும், நாட்டு இருந்தால் என்ன பண்ணணுமா நாட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரக்சர். நாட் இல்லை நாட் சேர்த்துருக்கேன், ப்ளஸ் என்ன பண்ணியிருக்கேன் அப்ஜெக்டிவோட இயர் சேர்க்குறேன். அப்ஜெக்டிவ் என்னது, எப்போ அப்ஜெக்டிவோட இயர் சேர்க்க முடியும், மோனோ அப்ஜெக்டிவாக இருந்துச்சுன்னா அப்ஜெக்டிவோட என்ன பண்ண முடியும், நான் இஆர் சேர்க்க முடியும். ஒருவேளை அப்ஜெக்டிவ் ஸ்லேஃபை பண்ண முடியுது அப்படின்னா என்ன பண்ண முடியாது, நான் அப்ஜெக்டிவோட இஆர் சேர்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவேன், நான் மோர் ப்ளஸ் அப்ஜெக்டிவ் போட்டுக்கேன் புரியுதுங்களா. மோனோ அப்ஜெக்டிவாக இருந்துச்சுன்னா அப்ஜெக்டிவ் என்ன பண்ண டேரெக்டாக நான் இஆர் சேர்த்துக்குவேன். சப்போஸ் மோனோ அப்ஜெக்டிவ் இல்லை அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஸ்லேஃபை பண்ண முடியுது அப்படின்னா அந்த இடத்துல பண்ண முடியாது, நான் இஆர் சேர்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவேன், மோர் ப்ளஸ் அந்த அப்ஜெக்டிவ் அப்படியே போட்டுக்குவேன். ப்ளஸ் என்ன பண்ணுவேன், தேன் போட்டு என்ன பண்ணுவேன், ஆப்ஜெக்ட் போகணும். ஆப்ஜெக்ட் என்னது, சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக மாறி இருக்கும். இது தெரியுது என்ன ரூல்ஸ்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் ஒரு வீடியோ பார்த்தோம்னா ஆக்டிவாஸ் கிளாஸ் சொல்லி அதோட ஸ்ட்ரக்சரில் இருக்குது தெரியுதா. அதாவது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக மாறுது. ப்ளஸ் என்ன பண்ணணும், நம்ம ஆக்டிவ் பேசிவ் முதல்ல என்ன பண்ணுவோம், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக போகும்போது பை வச்சு போடுவோம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து அங்கே ஆப்ஜெக்டாக போகும்போது என்ன பண்ணுவோம், தேன் வச்சு நம்ம போகிறோம் அவ்வளோதான். அது பை வச்சு போகிறோம், இதை தேன் வச்சு போகிறோம். சிம்பிளாக நான் வச்சுங்க, வேறு எந்த கன்ஃபியூஷனுமே வேண்டாம் ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும் ஓகேங்களா. இப்போ ரமேஷ் இஸ் அஸ்டாலஸ் சுரேஷ்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன சார் இங்கே இருக்குது, என்ன இருக்குது, அசஸ் இருக்குது. அசஸ்னால என்ன டைப், எனக்கு பாசிட்டிவ் டைப் அப்படி தானே. அசஸ்னால் என்ன டைப்பு, எனக்கு பாசிட்டிவ் டைப். அடுத்து பாருங்க, இப்போ என்ன பண்ணணும், இது என்னது நமக்கு நடுவில் இருக்குது டாலுங்கிறது அப்ஜெக்டிவ். என்ன அப்ஜெக்டிவ், இது ஒரு மோனோ அப்ஜெக்டிவ், எம்ஏன்னு போட்டிருக்கேன். எம்ஏன் என்னது மோனோ அப்ஜெக்டிவ் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போ என்ன பண்ணணும், நம்ம இதோட இஆர் சேர்க்க முடியும் இல்லையா. ஸோ இப்போ பார்க்கலாமா, வழக்கமாக என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாகவும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக வரணும் அப்படி தானே ரூல்ஸு வழக்கமாக சொல்லுவோம். அப்போ என்ன இருக்குது, ரமேஷ் இங்கே வந்துடுமா, ரமேஷுங்கிறது எங்கே போயிடும் ஆப்ஜெக்டாகவும், சுரேஷுங்க சப்ஜெக்டாக வந்துடும் சொல்லுவோம். அப்போ சுரேஷ் இங்கே வந்துருச்சு, இங்கிட்டு இருக்கக்கூடிய ரமேஷ் இங்கே போச்சுன்னா வரும் தியான் ரமேஷ்னு வரும் இல்லையா, தியான் ரமேஷ் அப்படின்னு வரும் அப்படி தானே. இது ஆக்டிவிட்டி கிளாஸ் சேஞ்ச் பண்ணணும், பைன்னு போடுவோம். இது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் என்ன பண்ணுறோம், நம்ம தியான் யூஸ் பண்ணுறோம். கன்ஃபியூஷன் இல்லையா, கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம வழக்கமாக என்ன பண்ணோம், வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பி ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ பி ஃபார்ம் டேரக்ட் என்ன பண்ணுவேன், ஈஸ்னு அப்படியே அழைக்குவேன். ஏன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் தானே, இங்கேயும் தேர்ட் பர்சன் சிங்குலர் யூஸ் பண்ணிருக்காங்க. நான் போட்டு தானே அது தேர்ட் பர்சன் சிங்குலர் யூஸ் போட்டிருக்கேன் இல்லையா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்களா,
அட்ஜெக்டிவோட என்ன சேர்க்கணுமா நான் இஆர் சேர்க்கணும். நாட் இருந்தால் நாட்டு எடுக்கணும், நாட்டுல நாட்டு சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நாட்டு இருக்கா, நாட்டு இல்லை, அப்படின்னா பண்ணணும் நாட் நான் சேர்க்கணும். புரியுதா? நாட்டு இல்லை, நாட்டு சேர்த்துருக்கேன். ஒரு நாட்டு இருந்தால் நான் என்ன பண்ணிருப்பேன், நாட்டை ரிமூவ் பண்ணியிருப்பேன். ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் கிளியர்னா? ஓகே, இப்போ நாட்டில் நாட் சேர்த்துருக்கேன், ப்ளஸ் அட்ஜெக்டிவ் என்ன சேர்க்கணும் நான் இஆர் சேர்க்கணும். ஏன் இஆர் சேர்க்குறேன், இது மோனோ அட்ஜெக்டிவ். ஒரு எக்ஸ்பென்சிவ் இருக்குது, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்துச்சு அதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ் லைஃப் பண்ண முடியும். அதெல்லாம் என்ன பண்ண என்னால் இயர் சேர்க்க முடியாது. ஆனால் இங்கே மோனோ அட்ஜெக்டிவ் டால்ங்கிறது டால், பிக், ஹையு, லோ, ஓகேவா, வயசு, இது எல்லாமே என்ன நமக்கு மோனோ அட்ஜெக்டிவ். இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவேன், டேரெக்டாக நான் இயர் சேர்க்கலாம். அப்போ டால் வந்து என்ன வரும், டாலர் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஹேவ் இன்ட்ரெஸ்ட் கிளியர்னா? ஸோ இப்படி தான் நம்ம சேஞ்ச் பண்ணோம். அப்போ என்ன வரும், ரமேஷ் சுரேஷ் இஸ் நாட் டாலர் தேன் ரமேஷ் அப்படின்னு சொல்லி வரும். ஹேவ் இன்ட்ரெஸ்ட் கிளியர்னா? ஓகே, அதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துறேன் பாருங்க. ஷீலா சிங்ஸ் அஸ்வீட்டஸ் லீலான் இருக்குது இல்லையா? ஷீலா சிங்ஸ் அஸ்வீட்டஸ் லீலான் இருக்குது. இப்போ இந்த அஸ்ஸஸ் என்ன டைப்பு, அஸ்ஸஸ்னால நமக்கு என்ன டைப்பு, பாசிட்டிவ் டைப். ஏற்கனவே சொன்னோம்ல பாசிட்டிவ் டைப். இப்போ என்ன பண்ண வழக்கம் போல் இந்த ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாகவும் இங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாகவும் போகுமா சொல்லுங்க. அப்போ லீலா இங்கே வந்துருமா, இங்கே வந்துடும், லீலா இங்கே வந்துருச்சு. ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய ஷீலா இங்கே வச்சா வரும் தேன் ஷீலா, தேன் ஷீலா அப்படின்னு வந்துடும் இல்லையா, கம்பேரிட்டிவ்க்கு. அடுத்து என்ன சார் இருக்குது, வேர்ப் அப்ளை பண்ணலாமா? என்ன வேர்ப் இருக்கு, சிங்ஸ் அப்படின்றது. அப்போ என்ன பண்ணுறேன், சிங்ஸ் அப்படின்னு நான் அப்படியே போடுறேன், ஓகேவா, அப்படின்னு சொல்லி போடுவோம். இப்படி தானே போடுவோம். இப்படி போட்டால் இது என்ன நமக்கு, இது போட்டால் இப்படி என்ன வருதுக்கு நமக்கு மிஸ்டேக். புரியுதா? ஏன் சார் அங்கே அப்படியே தானே போட்டோம், இங்கே ஏன் நம்ம இது போட்டால் மிஸ்டேக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வரும். ஒன்றும் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா நாட் சேர்க்கணுமா, நாட் சேர்க்கணும் என்ன சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே நிறையா ப்ரீவியஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நாட் வந்து என்ன ஆகாது, தனியாக வராது. எது கூட தான் வரும், ஒரு வேர்ப் கூட தான் வரும். நாட் எப்போதுமே என்ன வரும், ஒரு வேர்ப் கூட தான் வரும். ஹெல்பிங் வேர்ப், எந்த வேர்ப், ஹெல்பிங் வேர்ப் கூட தான் வரும். நாட் எப்போ வரும், ஒரு ஹெல்பிங் வேர்ப் கூட தான் வரும். இதை மறக்கவே கூடாது இல்லையா? ஸோ ஓகே, இப்போ இந்த சிங்ஸ் என்ன சார் பிரிக்கணும், சிங்ஸுக்கு ஹெல்பிங் பண்ணணும்ல. சிங்ஸ் நான் எப்படி பிரிப்பேன், சிங்ஸா டஸ் ப்ளஸ் சிங் எப்படி பிரிப்பேன், டஸ் ப்ளஸ் சிங்னு பிரிப்பேன். இப்போ என்ன எடுத்திருக்கேன், ஹெல்மெட் டஸ் கிடைச்சிருக்கா. அப்போ இந்த டஸ் இங்கே அப்ளை பண்ணணும். டஸ் அப்ளை பண்ணால் என்ன பண்ணானே, நாட் சேர்க்கணும். புரியுதா? அப்போ லீலா டஸ் நாட் சிங், டஸ் நாட் சிங் அப்படின்னு வரும். டஸ் நாட் சிங் ஸ்வீட்டர், டஸ் நாட் சிங் ஸ்வீட்டர் தன் ஷீலா அப்படின்னு வரும். புரியுதா? அப்போ எப்படி வரும், லீலா டஸ் நாட் சிங் ஸ்வீட்டர் தன் ஷீலா அப்படின்னு வரும். நாட் என்ன ஆகாது, தனியாக வராது. ஆனால் நான் ஹெல்பிங் வேர்ப் கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன், சிங்ஸை பிரிக்கிறேன், டஸ் ப்ளஸ் சிங்னு கிடைக்குது. அப்போ டஸ் தானே ஹெல்பிங் வேர்ப் கொண்டாந்து போட்டேன். புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகே, புரியல பண்ண நீங்கள் என்ன பண்ண எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்க, சுவன் இஸ் நாட் வைசர் தன் ஜெகன் இருக்குது. இப்போ என்ன பண்ணோம், ரெண்டாவது ஆட்டோமேட்டிக்கா நாட் இருக்குது இல்லையா, நாட் இருக்குது. நல்லா டைப் இது என்னது, இதுதான் அட்ஜெக்டிவ். இது என்னது அட்ஜெக்டிவ், அது கூட என்ன இருக்குது, இஆர் ஃபார்ம் இருக்குது. அப்போ இது என்ன டிகிரி, இது கம்பேரிட்டிவ் டிகிரி. மேலே ரெண்டுல என்ன இருந்துச்சு, அசஸ் இருந்துச்சு. அசஸ் இருந்தால் நமக்கு என்னது பாசிட்டிவ் டிகிரி. இங்கே என்ன இருக்குது, என்ன இருக்குது அட்ஜெக்டிவோட இஆர். அப்போ என்ன டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி. இதை நான் என்ன பண்ணும், பாசிட்டிவாக மாற்றணுமா. அப்போ என்ன பண்ணும், வழக்கமாக சேம் ரூல்ஸ் தான். ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாகவும் சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாகவும் போகும். அப்போ சொல்லுவோம், அப்போ ஜெகன் இருக்கா, ஜெகன் இங்கே வந்துடும், ஜெகன் இங்கே வந்துடும். ப்ளஸ் சுகன் என்ன வரும், சுகன் அப்படியே வந்துடும். அதே ரூல்ஸ் தான். வாய்ஸ் பார்த்தோம்ல, அதே ரூல்ஸ் தான். பை இருந்தால் பை எடுத்துருவோம். அதே மாதிரி இங்கே என்னது, தேன் இருந்தால் தேனை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். புரியுதா? பை இருந்தால் பை எடுத்துருவோம். அதே மாதிரி இங்கே என்னது, தேன் இருந்தால் தேனை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். சேம் ரூல்ஸ் தான். வாய்ஸும் ஸ்பீச்சிங் கிட்டத்தட்ட, வாய்ஸும் இதுவும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். சேமாக இருக்க மாதிரியே தான் இருக்குது, நிறையா இது இல்லையா? சரி, இப்போ என்ன பண்ணணுமா, வேர்ப் பண்ணணுமா. வேர்ப் பண்ணாது ஈஸ்னா அப்ளை பண்ணிட்டேன் இல்லையா, ஈஸ் என்ன பண்ணிட்டேன்னா அப்ளை பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணோம், நாட் இருந்தால் நாட்டை எடுத்துடணும். எடுத்து என்ன பண்ணுவேன், அசஸ் யூஸ் பண்ணுவேன். அஸ் யூஸ் பண்ணிட்டேன். ப்ளஸ் என்னது, வைஸ், வைஸோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் சார் அட்ஜெக்டிவ் ஃபார்ம், மோனோ அட்ஜெக்டிவ் அஸ், வைஸ், அஸ். ஓகேவா? அப்போ என்ன வருது, சுகன் இஸ் அஸ் வைசஸ் சுகன் அப்படின்னு, சாரி ஜெகன் இஸ் அஸ் வைசஸ் சுகன் அப்படின்னு வருது. எப்படி வருது, ஜெகன் இஸ் அஸ் வைசஸ் சுகன் அப்படின்னு சொல்லி வருது. இப்படி தான் என்ன பண்ணணும், நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். ஹேவ் அண்டர்ஸ்டுட் கிளியர்னா? ஓகே, இது டைப் ஏல வருது. அடுத்து டைப் பியில் என்ன இருக்குது, அதே சேம் ஃபார்ம் தான். நாட் ஸோ ப்ளஸ் என்ன இருக்குது, அஸ்ன்னு இருக்குது. நடுவில் இந்த இடத்துல இருக்கும் ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கும்.
ஓகேவா ஒரு அட்ஜெக்டிவ் ஃபார்மேஷன் இருக்கும். கம்பேரிட்டிவ்னா ஒரு நமக்கு அதே தான், அட்ஜெக்டிவோட இஆர் சேர்க்கணும், இஆர் சேர்க்க முடியல என்ன பண்ணணுமா மோர் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் சேர்க்கணும், ப்ளஸ் நம்ம அதே மாதிரி சப்ஜெக்ட் அப்ஜெக்ட் என்ன பண்ணுவோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இதா சேம் ரூல்ஸ் பார்க்கலாமா? இப்போ சீட்டாங்கிறது ஆப்ஜெக்டா, லைன்ங்கிறது சப்ஜெக்ட், சீட்டாங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ என்ன பண்ணுவோம், சீட்டா இங்கே வந்துருமா, இப்போ சீட்டா இங்கே வந்துடுது. அடுத்துனாது வழக்கம் போல நாட்டு தான், நாட்டை ரிமூவ் பண்ணியிருந்தோமா, நாட்டை என்ன பண்ணுவோம் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நாட்டை ரிமூவ் பண்ணிட்டா இந்த டஸ்ஸுங்கிறது என்ன ஆயிரும், இங்கே போய் இந்த ரன்னோட சேர்ந்துருமா, டஸ்ஸுங்க என்ன ரன்னோட சேர்ந்துடும். அப்போ டஸ் ப்ளஸ் ரன் என்ன வரும், டஸ் ப்ளஸ் ரன் நமக்கு என்ன வரும் சொல்லுவோம்ப்பா, டஸ் ப்ளஸ் ரன் அப்படிங்கிறது எதோட ஃபார்மேட் சார், ரன்ஸோட ஃபார்மேட் தானே, ரன்ஸோட ஃபார்மேட் தானே. போட்டா போதும் நான் டஸ் ப்ளஸ் ரன் பொறுத்து போகிறா, ரன்ஸ் டேரக்டாக போட்டுக்கலாம்ல, சொல்ல புரியுதா? ரன்ஸுங்க டஸ் ப்ளஸ் ரன் இதோட ஃபார்மேட்டு ரன்ஸோட தான். அப்போ டஸ் ரன் போட தேவையில்ல, என்ன போட்டால் போதும் ரன்ஸ் நான் போட்டுக்கிறேன். அப்போ தீட்டா ரன்ஸ். அடுத்தது சோர்ஸ் வருமா, அப்படிதான் இருக்கும். இப்போ என்ன பண்ணும், சோர்ஸ் எடுத்துட்டா அட்ஜெக்டிவ்டா இஆர் ஃபார்மாடா, ஃபாஸ்ட் என்ன அட்ஜெக்டிவ், மோனோ அட்ஜெக்டிவ் தானே ஃபாஸ்ட். ஏன்னா சிலைஃபை பண்ண முடியுமா, அட்ஜெக்டிவ் சிலைஃபை பண்ண முடியாது. அப்போ மோனோ அட்ஜெக்டிவ் என்ன பண்ணப்ப அது இஆர் சேர்க்கிற பண்ணாது ஃபாஸ்டர். அப்போ சீட்டா ரன்ஸ் ஃபாஸ்டர். நாம என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் பண்ணோம்னா டேன் யூஸ் பண்ணுமா, டேன் லயன் அப்படின்னு வரும். ஹேவ் இண்டஸ்ட்ரி கிளியர்னா ஓகே. அடுத்து பாருங்க, சி டஸ் நாட் ஒர்க் ஸோ ஹார்ட் அஸ் ஹீன்னு இருக்குது. அவ்வளோ சிங்கிறது சப்ஜெக்ட், ஹீங்கிறது ஆப்ஜெக்ட். இங்கே கொண்டுட்டு வாங்க, ஹீங்க வந்துருமா, ஹீங்க வந்துடும். அடுத்து நாட்டு இந்த நாட்டை என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கேன். அப்படின்னா அது டஸ் ப்ளஸ் ஒர்க் என்ன வரும், டஸ் ப்ளஸ் ஒர்க். இதோட ஃபார்மேட் சார், ஒர்க்ஸ் தான் எப்படி பிரிப்பாங்க, ஒர்க்ஸ் தான் டஸ் ப்ளஸ் ஒர்க்னா பிரிப்பாங்க. இப்போ நாட்டை ரிமூவ் பண்ணால் இந்த டஸ் நான் ரிமூவ் பண்ணிடலாமா, ரிமூவ் பண்ண ஆயிரும் ஒர்க்ஸ் வந்துருமா. அப்போ ஹி ஒர்க்ஸ் அப்படின்னு தானே எழுதிடலாம். ஹேவ் அண்டர்ஸ்டுட் கிளியர்னா ஸோ ஹி ஒர்க்ஸ். அடுத்த ஸோ வந்து என்ன பண்ணும், ஸோஸ் ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணால் அப்புறம் அட்ஜெக்டிவ் இயர் சேர்க்க முடியாதுன்னு பார்க்கணும். இயர்ஸ் இருந்தால் இயர் ப்ளஸ் தேன் போடுவோம், இயர் சேர்க்க முடியும் மோர் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் தேன் போடுவோம். அப்படி தானே அதே ஸ்ட்ரக்சர். நீ ஹார்டு மூணு அட்ஜெக்டிவா, மூணு அட்ஜெக்டிவ் என்ன பண்ணணும், ஹார்டு இருந்ததுன்னா இயர் சேர்க்கலாமா. அப்போ ஹார்டர் தேன் போட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக கொண்டுட்டு வந்துடுறேன். அப்போ சி அப்படின்னு வரும். புரியுதா? அடுத்து பாருங்க, அலுமினியம் இஸ் சீப்பர் தேன் காப்பர் இருக்குது. ஓகேவா? இதான் சப்ஜெக்ட் இருக்குது, என்னங்க ஆப்ஜெக்டும் இருக்குது, ஆனால் என்ன இருக்குது அட்ஜெக்டிவோட இஆர் ஃபார்ம் இருக்குது. அப்போ என்ன டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி இல்லையா. வழக்கமாக சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ காப்பர் எங்கே வந்துருமா, காப்பர் வழக்கமாக இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வேர்ப் என்ன பண்ணிக்கிறேன், நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இல்லையா. அடுத்து என்ன வரும் நமக்கு, இந்த இடத்துல இஆர் ஃபார்ம் இருக்கா, இஆர் என்ன பண்ண ரிமூவ் பண்ணிட்டு ஒன்று அசஸ் போடணும், இல்லாட்டி சோர்ஸ் போடணும், அந்த டைப் தானே. அப்போ என்ன பண்ணணும், அசஸோ சோர்ஸை போட்டோன்னா வரும். அந்த இடத்துல நாட் இருக்கா, நாட்டு இல்லை, நாட்டு என்ன பண்ணானே நாட் சேர்க்கணும். அப்போ நாட்ஸ் என்ன ஃபார்ம் எழுதலாம், நாட்ஸ் யூஸ் பண்ணலாமா. அப்போ இஸ் நாட் ஸோ சீப். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அட்ஜெக்டிவ் ஃபார்ம் சீப்பா, சீப் ஆஸ் என்ன இருக்கு அலுமினியமா, அலுமினியம் சொல்லி வரும். ஹேவ் அண்டர்ஸ்டுட் கிளியர்னா. ஸோ இதுதான் மாடல், ஃபர்ஸ்ட் மாடலில் டைப் ஏ அண்ட் டைப் பி. ஓகே, இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பார்ட் 3 வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வி வில் சி த பார்ட் 3 வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.